ப்ரோ என்ன ப்ரோ ஃபர்ஸ்ட் இட்லி சாப்பிடுங்க ப்ரோ. இட்லி வச்சா மட்டும் பார்த்தா சட்னி வைங்க ப்ரோ. ரெண்டுமே ப்ரோ ஃபர்ஸ்ட் ஸ்வீட் தான் ப்ரோ. ப்ரோ ஒரு நிமிஷம் இருங்க ப்ரோ. கைஸ் இதே மாதிரி உங்க வீட்டு கேட்டரிங் ஃபங்க்ஷனா பிரம்மாண்டமா பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஸோ இந்த மாதிரி பிரம்மாண்டமான கேட்டரிங் எல்லாம் யார் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம நெய்வேலியில கேட்டரிங்க்கு ரொம்பவுமே ஃபேமஸா இருக்கிற நம்ம ராஜ் கேட்டரிங் சர்வீஸ் தான் இதை பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்க ரீசெண்டா பண்ண ஒரு ஃபங்க்ஷனோட கேட்டரிங் சர்வீஸுக்கு நம்மளுமே இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அந்த மண்டபத்தோட என்ட்ரன்ஸ்ல வெல்கம் ட்ரிங்க்ஸ்ல ரோஸ் மில்க் வித் வாட்டர் மிலன் பைட்ஸ்னு ஒரு சூப்பரான ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுத்து எல்லாருமே வெல்கம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷன்ல பாத்தீங்கன்னா நைட் டின்னருக்கு ஒரு 1000 பேருக்கு மேல ஃபுட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அவ்வளவு சூப்பரா சர்வீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு டின்னர்ல பாத்தீங்கன்னா சப்பாத்தி வித் பன்னீர் பட்டர் மசாலா, இடியாப்பம் வித் ஒயிட் குருமா அண்ட் நான் வித் வெஜ் குருமான்னு ஸ்வீட்டோட சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 30 ரேட்டுக்கு மேல அவ்வளவு சூப்பரா சர்வ் பண்ணிருந்தாங்க. அதுலயுமே இந்த பொடி இட்லி எல்லாம் பாத்தீங்கன்னா பொடியெல்லாம் நல்லா தாராளமா போட்டு அந்த இட்லி எல்லாம் அவ்வளவு சாஃப்டா குக் பண்ணி கொடுத்தாங்க. சாப்பிடறதுக்கே உண்மையுமே அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. அப்படியே சாப்பிட்டு முடிச்சிட்டு வெளியே வந்தீங்கன்னா பாப்கார்ன், ஐஸ்கிரீம், பஞ்சு முட்டாய், பீடா அண்ட் ஃப்ரூட் சலட் எல்லாம் கொடுத்தாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம பைட்ஸ் ஆஃப் ஹெவன் பானிபூரியில மேங்கோ நல்லா ஸ்டஃப் பண்ணி கொடுத்தாங்க. அதெல்லாம் பேருக்கு ஏத்த மாதிரியே சாப்பிடறதுக்கு அவ்வளவு ஹெவன்லி ஃபீலா இருந்துச்சு. சோ இவங்க பாத்தீங்கன்னா கேட்டரிங் மட்டும் இல்லாம மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு தேவைப்படுற டெக்கரேஷன், ஸ்டால் ஐட்டம் இந்த மாதிரி A to Z எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க. இவங்களோட கான்டாக்ட் நம்பர்லாம் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க.